நண்பர்களே, கடந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று, அதாவது வியாழக்கிழமை கிறிஸ்துமஸ் தினம் அன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய அலர்ட்டில் இருந்தது. பாதுகாப்பு அலர்ட். ஏனாம் என்னவாம் என்று பார்த்தபோது, ஆஸ்திரேலியாவில் யூதர்கள் மீது நடந்த தாக்குதல் போன்று உலகம் முழுவதும் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கலாம் என்ற ஒரு ஓலை ஒன்று வந்து சொன்னது இல்லையா? டெல்லிக்கு தான் முதல் தட்டிச்சு. டெல்லிக்கு தேவையில்லை. டெல்லிக்கு தட்டினவுடன் இலங்கைக்கும் டெல்லிக்காரங்க இங்க சொல்லியிருப்பாங்க போல நினைக்கிறான். அது ஆதாரம் இல்லை. அதனால் யூதர்களின் சபா இல்லங்கள் மற்றும் யூதர்களின் தங்குமிடங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு அலர்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக கடந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று கிறிஸ்தவ ஆலயங்களில் குண்டுகள் வெடிக்கலாம் என்று போலீஸ் அலர்ட் அடித்து வீதி தடைகள் போட்டு கடந்த 25ஆம் தேதி அதாவது 24 மணி நேர பாதுகாப்பில் படையினர் இருந்தார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. குறிப்பாக 24ஆம் தேதி இரவு 10 மணி கடந்து 25ஆம் தேதி காலை 8 மணி கடந்தும் ஒரு 8:30 8:45 வரையும் ரோட் பிளாக் போட்டு பாதுகாப்பு ஜரூரா இருந்தாங்க. இது நான் கண்ணால பார்த்த விடயம். சேர்ச்சுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்க. போலீசாருக்கு யாருக்குமே லீவு கிடையாது. இது வடகிழக்கு நிலவர மேற்கு நிலவரங்களை பார்த்துக் கொள்ளலாம். ஆக வடகிழக்கில் சகல போலீசாரின் லீவுகளும் ரத்து செய்யப்பட்டு பாதுகாப்பு ஜரூரில் இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று கண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டு பீதி, அதாவது ஒரு குண்டு வெடிக்கை பீதி ஒன்று காரணமாக சிறப்பு சோதனை நடவடிக்கை தொடர்ந்தது. கண்டி மாவட்ட செயலகத்தில் சிறப்பு சோதனை நடவடிக்கை தொடங்கப்பட்டு செக் பண்ணப்பட்டது. சோதனையை மேற்கொள்வதற்கும் வளாகத்தை பாதுகாப்பதற்கும் இலங்கை காவல்துறை மற்றும் போலீஸ் மற்றும் காவல்துறை சிறப்பு படை STF கூட பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள். கண்டி மாவட்ட செயலகத்திற்குள் வெடிக்கும் சாதனம் வைக்கப்பட்டிருப்பதாக அனாமதேய இமெயில் செய்தி ஒன்று வந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை கண்டியில் தொடங்கப்பட்டது. கண்டி மாவட்ட செயலக கட்டிடத்துக்குள் கச்சேரிக்குள் வெடிக்கும் சாதனம் வைக்கப்பட்டிருப்பதாக அனாமதேய மின்னஞ்சல் செய்தி வந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டது. கண்டி மாவட்ட செயலகத்தில் 5 இடங்களில் வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கண்டி கச்சேரி GAக்கு மாவட்ட செயலாளர் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் ஒன்று வந்தது. அவர் பார்க்கலையே, அவருடைய செக்ரட்டரி தான் பார்த்து தான் இந்த விடயத்தை சொன்னாங்க. இதையடுத்து கண்டி போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான SSPக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் கண்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விரைந்து செயல்பட்டு சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பித்தது. இதற்காக போலீஸ் மோப்பநாய் பிரிவு, போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை, வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் இராணுவ வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு ஆகியவை வரவழைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக செயலகம் முழுவதும் நடைபெற்றது. இருப்பினும் காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது எந்த வெடிபொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் கூறியதுடன் சம்பவம் தொடர்பான நடவடிக்கைகள் மாலை வரையும் நடைபெற்றது. மின்னஞ்சல் ஊடாக கண்டி மாவட்ட செயலகத்தில் கொண்டு வைக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்த முடியாத தகவல் ஒன்று கிடைத்துள்ளதால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாகவே நாட்டின் பாதுகாப்பு அலர்ட் அதிகரித்து ஒரு முக்கியமான இடங்கள்லாம் படைகள் பாதுகாப்பு பணிகள் அமைக்கப்பட்ட செய்திகள் அறிவித்த வண்ணம் இருக்கின்றது. அது மந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது இந்த ஆட்சிக்கு எதிரான சில சக்திகள் நாட்டில் ஒரு ஸ்திர தன்மையை ஏற்படுத்த முனையலாம், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாம். அரசுக்கு எதிரான சக்திகள் ஒரு செயல்பட்டு வருவதாகத்தான் நாம் இதில் சந்தேகம் கொள்ளலாம். இதே போன்றுதான் கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் பொத்துவில் அருகம்பை குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல் ஒன்றும் அமெரிக்காவால் வந்தது. அதன் பின்னணியாக நிறைய இருந்தாலும் நாங்கள் சொல்லியிருந்தோம் தோல்வி கண்ட அரசியல்வாதிகளால். ஆக இந்த ஆட்சிக்கு எதிராக பல சக்திகள் உள்நாட்டுக்குள் செயல்பட்டு வருகின்றது. ஒரு அனாமத இமெயில் மூலமாக இப்படி கொண்டு வெடிப்பு இது அந்த பேரரும் எழுப்பினாரு. இந்த ஆஸ்திரேலியா போன்று இந்த நாட்டுகளும் கொண்டு வெடிக்க மாட்டாதா என்று யானதேரர் ஒரு வாய்ஸ் பண்ணியிருந்தார். யான சாரதேரர். அப்படியானால் இந்த இதில் வேறு விதமான சந்தேகங்களும் வருமா இல்லையா? அதாவது ஆட்சிக்கு எதிராக ஏதாவது தாறுமாறான கிடக்கு முடக்கான வேலைகளை செய்வதற்கு பலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இப்போது கண்டி கச்சேரி குண்டு பொருளையே நாம் கடந்து செல்ல முடியாது.
எங்கேயாவது ஒன்று செய்யலாம், நடக்கலாம், ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாம், மக்கள் மத்தியில் ஒரு 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 மாறுபாட்ட கருத்துக்களையும் பிழையான ஒரு ஸ்திர தன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான நிலைமையை ஏற்படுத்த மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அரசாங்கம் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதே நேரத்தில் பாதுகாப்பு படைகளும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாட்டின் 2 உளவு பிரிவுகளும் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அமுல்படுத்தும் விதமாக நடைபெற்றிருக்கின்றது. ஆக போலீசாரும் நாட்டுக்கு சேவைக்கு போதாது. அதனால் இந்த ஐநா மன்றத்தின் உத்தரவு, ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் கட்டளைக்கு அமைவாக இராணுவ தரப்பிலிருந்து படைகளை குறைத்து 20 வருடம் பூர்த்தி செய்தவர்கள், சேவிஸ் பூர்த்தி செய்தவர்களை போலீஸுக்கு கொண்டு வரும் எண்ணமும் இருக்கின்றது அரசாங்கத்துக்கு. எனவே இராணுவ சேவையில் இருந்து பென்ஷன் போட்டுட்டு போலீஸுக்குள்ள வரலாம். அந்த பென்ஷன் அப்படியே எங்கிட்ட எடுத்துட்டு இங்க அளவங்கள் சேலரி கிடைக்கும். அந்த சேவைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பென்ஷன் கிடைக்கும். அதுக்கு நல்ல திட்டமா பயனில் பைசா கொடுத்துட்டு நாளெல்லாம் போதாது. போலீஸ் ஸ்டேஷனுங்க படையணி போதாது. மிகப்பெரிய சிரமத்தின் மத்தியில் தான் பல ஸ்டேஷன்ல ஓய்ஸ் மாதிரி எனக்கிட்ட எல்லாம் முணுங்குறாங்க. இப்படி இருக்குது எங்களுக்கு போதாது, ஒரு சிங்கள செய்திக்கு போடுங்கன்னு சொல்லும் அளவுக்கு போலீஸ் திணைக்களம் வந்திருக்கின்றது. எனவே நாம் போலீஸ் செய்தி ஒன்று தனியாக தயாரிக்க போகின்றோம். வடகிழக்கில் எல்லாம் போலீஸ் பற்றாக்குறை நிலவுகின்றது. நாளாந்தம், வருடாந்தம், மாசாந்தம் எல்லாம் பென்ஷன் போறதுனால மிக அதிக தட்டுப்பாடு, போலீஸுக்கு ஆளணி பற்றாக்குறை வந்திருக்கின்றது. எனவே அதுவும் ஒரு குறைபாடு. எனவே இதை அரசாங்கம் கடந்து செல்ல முடியாது. நாம் இந்த செய்திகளை அப்படியோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் சிங்கள செய்திக்கும் அனுப்ப போகின்றோம். ஏனெனில் இன்னும் ஒரு விடயத்தை நாம் மக்களிடம் கேட்கின்றோம். நாம் இந்த சிங்கள செய்தியை தொடங்கிய நோக்கமே எமது வடகிழக்கு மக்களின் செய்திகள் சிங்கள மக்களை அடைய வேண்டும், அரசாங்கத்தையும் எட்ட வேண்டும். இந்த 2 கோணத்திற்காகத்தான் இந்த சிங்கள செய்திகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று எமது மக்களின் செய்திகள் உலகத்தையும் எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆங்கிலத்திலும் அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே ஆங்கிலம் முக்கியமான தேவை கருதி மாத்திரம்தான் வெளியாகும். எல்லாத்தையும் கொண்டு ஆங்கிலத்தை நிறுத்த இயலாது. எமது மக்களின், நாட்டு மக்களின் பிரச்சனை, வடகிழக்கு மக்களின் பிரச்சனைகள், மனித உரிமை மீறல், இப்படி ஏகப்பட்ட செய்திகளை நாங்கள் ஆங்கிலத்துக்கும் கொண்டு போகிருக்கின்றோம். நாம் வடகிழக்கு முழுவதும் எல்லா செய்தியும் தேடிக்கொண்டிருக்க முடியாது. யாராவது உங்களிடம் கிடைக்கின்ற வெளிவராத செய்திகளை நாம் எமக்கு தந்து உதவினால் மிகவும் பெரிய உதவியாக இருக்கும் என்றும் நாமல் இந்த இடத்தில் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளலாம். அதே போன்று வடகிழக்கு மக்களின் பிரச்சனைகள், அனாமதேய புத்தர் சிலைகள் போன்ற பல வகையான செய்திகள் எல்லாம் நாம் இனிமேல் சிங்களத்தின் ஊடாக, சிங்கள மொழியின் ஊடாக சிங்களத்திற்கும் அரசுக்கும் போய் சேரும்படியாக, மக்களை எட்டும்படியாகவும் நாம் சில களப்பணிகளில் ஈடுபட்டிருக்கோம் என்பதையும் எமது மக்களுக்கு நாம் அறிய தருகின்றோம். எனவே ஏதாவது உங்களோட பகுதிகளில் அனாமதேய புத்தர் சிலைகள், அனாமதேய அச்சுறுத்தல்கள், வேறு வகையான பல வகையான செய்திகள் எல்லாம் கிடைக்குமானால், எம்மிடம் விடப்படுமானால் நாம் நிச்சயமாக அவைகளை சிங்கள தேசத்திற்கும் சிங்கள மக்களுக்கும் தயங்காமல் எடுத்துச் செல்ல முடியும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசாங்கம் இந்த குண்டு புரளி விடயத்தில் அதிக கருத்தனை காட்ட வேண்டும். ஏதாவது எங்காவது அசம்பாவிதம் நடந்து விடலாம் என்ற அச்சமும் எமக்கு இருக்கின்றது. சாதாரணமாக இவர்களை தட்டுவிட முடியாது என்பதையும் நாம் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் நேயர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.